தமிழ்நாட்டு மக்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் என்று தெரிவித்துள்ள தமிழக சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு, பிரதமர் மோடி இந்திய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கு எதிராகவும் பேசுவதை தவிர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். மாண்புமிகு பாரத பிரதமர் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்க வேண்டாம். தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் பிற மாநிலத்தில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட பொருட்களை கொள்ளையடிக்க வேண்டும் என்றோ கொள்ளையடித்து கொண்டு வர வேண்டும் என்றோ அதை பாதுகாக்கின்ற அரசாகவோ தமிழ்நாட்டில் இல்லை. தமிழகத்தில் உள்ள தொழில்கள் முதலீடுகள் கொள்ளையடிக்கப்பட்டு தான் குஜராத்துக்கு சென்றிருக்கின்றது. தமிழ்நாட்டு மக்கள் கொள்ளையடிப்பதில் தேர்ச்சி பெற்றவர்கள் அல்ல. தமிழ்நாட்டு மக்கள் படிப்பில் சிறந்தவர்கள். சமூக நீதி கொள்கையோடு இந்த அரசு ஆட்சி செய்கின்றது. ஆகவே அது தவறான கருத்து. பாரத பிரதமர் இந்திய ஒற்றுமைக்கும் இறையாண்மைக்கும் எதிரான கருத்துக்களை தொடர்ந்து பேசுவதை தவிர்க்க வேண்டும். ட்ரெண்ட உங்க ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. யூடியூப்ல 1 கோடி சப்ஸ்கிரைபர்கள் கொண்ட உங்கள் தந்தி டிவியோட இணைந்திருங்க.